திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். எம்மாருயிரும் இருநில தோற்றமும் செம்மாதவத்தின் செயலின் பெருமையும் அம்மான் திருவருள் பெற்றவர் கல்லது இம்மாதவத்தின் இயல்பறியாரே. திருச்சிற்றம்பலம். எம்மாருயிரும் இரு நிலத்தோற்றமும் என்று தொடங்கும் பாடலை காணலாமா? நமது அரிய உயிர் உணர்வும் அந்த உணர்விற்கு இன்றியமையாததாய் உள்ள உலகம் உண்டாகி நிற்பதும், அப்படி நிற்கும் கால் அதன் கண் நிகழ்பாலதாய செவ்விய பெரிய தவச்செயலின் சிறப்பும் ஆகிய யாவும் இறைவன் திருவருளை அடிநிலையாக கொண்டனவேயாம். அதனால் இத்தவத்தின் இயல்பு இது என்பதையும் அந்த அருளை பெற்றவர் அல்லது பிறர் அறிய மாட்டார். எம்மாருயிரும் இரு நிலத்தோற்றமும் என்று கூறுகிறாரே, அப்படி என்றால் என்ன? உலகில் உள்ள எல்லா வகையான உயிர்களும், இந்த பெரிய நிலப்பரப்பில் அவை தோன்றி வாழும் முறைகளும், செம்மா தவத்து செயலின் பெருமையும், செம்மையான உயர்ந்த தவத்தை செய்வதால் உண்டாகும் அளப்பரிய ஆற்றலும் பெருமையும் அம்மான் திருவருள் பெற்றுவரே அல்லால் நம் தலைவனான இறைவனுடைய திருவருளை பெற்று ஞானம் அடைந்த பெரியோர்களை தவிர இம்மாதவத்தின் இயல்பறியாரு. மற்ற எவராலும் இந்த தவத்தின் உண்மையான இயல்பையோ அதன் வலிமையையோ உணர்ந்து கொள்ள முடியாது. திண்ணன் ஒரு வேடன். அவருக்கு முறையான வேதங்களோ தவம் செய்யும் முறைகளோ தெரியவே தெரியாது. ஆனால் காளஹஸ்தி மலையில் உள்ள சிவபெருமான் மீது அவருக்கு அளவற்ற அன்பு இருந்தது. தான் வேட்டையாடி வந்த இறைச்சியை அவருக்கு படைத்தார். வாயில் சுமந்து வந்த நீரால் அபிஷேகம் செய்தார். அங்கிருந்த சிவகோசரியார் எனும் அந்தணர் இது ஆகம விதிகளுக்கு மாறானது என்று எண்ணினார். ஆனால் திண்ணனின் அன்பு செம்மா தவத்து செயலாயிற்றே. ஒரு நாள் இறைவனின் கண்ணில் ரத்தம் வர திண்ணன் துடிக்கிறார். தன் கண்ணையே பிடுங்கி இறைவனுக்கு அப்புவதற்காக முனைகிறார். அப்போது இறைவன் அவர் கையை பற்றி தடுத்தார். முறையான தவம் செய்யாத ஒரு வேடனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஞானமும் துணிவும் வந்தது? அதுதான் அம்மான் திருவருள். இறைவனின் அருள் திண்ணன் மீது பட்ட மாத்திரத்தில் அவர் சாதாரண வேடனாக இல்லாமல் உயிர்களின் துடிப்பை உணர்ந்த கண்ணப்பரியனும் ஞானியானார். அவருடைய செயலின் பெருமையை அங்கிருந்த மற்றவர்களால் அப்போது உணர முடியவில்லை. ஆனால் சிவபெருமான் அவருக்கு திருவருள் புரிந்த போதுதான் அந்த தவத்தின் இயல்பு உலகுக்கு தெரிந்தது. எம்மார் உயிரும் இருநிலத் தோற்றமும் செம்மா தவத்து செயலின் பெருமையும் அம்மான் திருவருள் பெற்றவரே அல்லால் இம்மா தவத்தின் இயல்பறியாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.